1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அம்பேத்கர் யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு அம்பேத்கர் யாருக்கு சொந்தம்? அம்பேத்கரை யார் பிரபலப்படுத்தியது? அம்பேத்கருக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? அம்பேத்கருக்கு அந்த அம்பேத்கர்ன்ற பேரை வச்சது யாரு அப்படின்னு பல பேரும் அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல இந்த தற்கூறிகளும் ஒண்ணு. பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நமக்கெல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. உண்மையிலே ஒருவன் நல்லா படிச்சு சட்டம் படிச்சு அம்பேத்கர் போலவே உடையணிந்து அம்பேத்கர் போலவே உருவ தோற்றத்தை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் போலவே சமூக சீர்திருத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த ஒருவன் விஜய் ரசிகராக மாறிட்டால் அவனும் தற்கூரி தாண்டா அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு ஆகச்சிறந்த சான்று. ஒண்ணுமே இல்லை, நல்லா பாருங்க. இது வரைக்கும் அம்பேத்கர் என்ற பேர் யாருக்குமே தெரியாது. அம்பேத்கரை பத்தி யாரும் படிச்சது கிடையாது. அம்பேத்கரை யாரும் பேசியது கிடையாது. அம்பேத்கர் என்ற பெயர் எங்கே இருந்தது என்று யாருக்குமே தெரியாது. என்னைக்கு விஜய் அவர்கள் அம்பேத்கருடைய பெயரை உச்சரிச்சாரோ, அம்பேத்கரை என்னைக்கு வெளியில கொண்டு வந்தாரோ, அதன் பிறகாக பார்த்தா அம்பேத்கரோட புகழ் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு நம்ம எப்படி அமைதியாக இந்த தற்குறிகளை, இந்த மடக்கு ஊதிகளை நம்ம எப்படி கம்முன்னு பார்த்துட்டு போக முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இதை எப்படி கம்முன்னு பார்க்க முடியும்? இதுல இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அம்பேத்கர் எங்களுக்கு தான் சொந்தம், அம்பேத்கரை வெளியில கொண்டு வந்தது நாங்க தான், அம்பேத்கர் என்ற பேரை வெளியில தெரிய வச்சது நாங்க தான், நாங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க அம்பேத்கரை தெரிந்திருக்க மாட்டார் அப்படின்னு பேசு. அது யாருன்னு கேட்டா வழக்கம் போல நம்முடைய சிறுத்தை கொட்டிகள் தான். இப்ப 2 பேருக்கும் போட்டி. நீ அம்பேத்கர் வெளில கொண்டு வந்தியா, நான் அம்பேத்கர் வெளில கொண்டு வந்தேன், தப்பு பெருசா தவுள் பெருசா, அடிச்சு காமிங்கடா பாப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இணையத்துல போட்டு பிச்சுக்கிறாங்க யார் அம்பேத்கரை வெளில கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இவர்கள் அம்பேத்கருடைய தத்துவத்தை, இப்ப விஜய் அம்பேத்கர் வெளில கொண்டு வந்தாருங்க. விஜய் தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவித்த பிறகாக அம்பேத்கர் வெளில கொண்டு வந்துட்டார். அதன் பிறகுதான் அம்பேத்கர் என்ற பேர் வெளியில தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, விஜய் இது வரைக்கும் ஒரு 20 இடங்கள்ல பேசியிருப்பார். நம்ம உள்ளரங்கமாக வச்சு கூட, இல்ல பொதுக்கூட்ட மேடைகள்ல பேருந்து மேல நின்றுகிட்டு அவர் என்னென்ன வித்தெல்லாம் காட்டியிருக்காரு. அந்த வித்தைகள்ல ஒரு இடத்துல அம்பேத்கர் இதை செய்திருக்கிறார், அம்பேத்கர் இதை பேசியிருக்கிறார், அம்பேத்கருடைய வாழ்க்கை முறை இப்படி இருந்தது, அம்பேத்கரை பின்பற்றி நம்ம இப்படி எல்லாம் வாழணும்னு ஒரு இடத்துல ஒரு நாள் பேசியிருப்பான? பேசுனது கிடையாது. ஏன் பேசுனது கிடையாது? அம்பேத்கரை பத்தி விஜய்க்கு தெரியாது. விஜய்க்கு அம்பேத்கர் என்ற பெயர் இருக்குது தெரியும். இப்ப ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தழை, அது கூட கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு, அது கூட கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி, கொஞ்சம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சா ஒரு ரசம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு குழம்பு வைப்பதற்காக ஒரு பக்கம் வேலுநாச்சியார், ஏன்னா பெண்களுடைய வாக்கெல்லாம் வரணும், பெண்களை நம்ம முன்னெடுத்தணும். ஒரு பக்கம் வேலுநாச்சியார், இன்னொரு பக்கம் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளை பத்தி இவருக்கு தெரியுமா? தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம காமராஜர் ஐயா ஏன் நல்லாட்சி கொடுத்திருக்கிறார், மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்திருக்காரு, கல்விக்கு கண் திறந்திருக்கிறார், விவசாயத்தை பாதுகாப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், பல அணைகளை கட்டியிருக்கிறார், அதே போல நம்ம தொழிற்சாலைகள் பல கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா விடயத்திலும் ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா காமராஜர். அதனால அவரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொருவரா பெரியார் பெண் விடுதலை போராளி, பெரியார் சாதி ஒழிப்பை பேசினாரு, சமூக நீதியை பேசினாரு. ஆனா அவர்கிட்ட நாங்க கடவுள் மறுப்பை மட்டும் விட்டுறோம் அப்படின்னாரு. சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இது எல்லாமே அவர் சொன்ன மூட நம்பிக்கைக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அந்த மூட நம்பிக்கைகளை உழைத்தால்தான் பெண் விடுதலை வரும், சாதி ஒழிப்பு வரும், சமூக நீதி வரும் என்பதுதான் பெரியாருடைய கருத்து. ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கை மட்டும் நாங்க விட்டுருவோங்க, அதை நாங்க கையில் எடுக்க மாட்டோம், அதை நாங்க தொடவே மாட்டோம். ஆனால் பெரியார் எங்களுக்கு கொள்கை தலைவர். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டவர். எது பத்தியுமே தெரியாது. பெரியாரை பத்தி பேச சொன்னா தெரியாது. பெரியார அண்ணன் சீமான் கழுவி ஊத்துவார், கிழிச்சு தொங்க விடுவார். ஆனால் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டார். பெரியார் மீது உடன்பாடு இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள்லாம், இந்த திராவிடர் விடுதலை கழகம் போன்ற கட்சிகள்லாம் சீமானுக்கு எதிராக போராடும். ஆனால் எங்கள் கொள்கை தலைவர் சொன்னவர் எதுவும் பேச மாட்டார். அந்த மாதிரிதான் அம்பேத்கர். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னார். ஒருவன் அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்தி விட அவன் தாமாக கிளர்ந்தெழுந்து தனக்கான விடுதலையை பெற்றுக் கொள்வான்னு சொன்னார். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் சொன்னார். அதாவது இந்த சமூக விடுதலைக்கான தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்கள் வெகுண்டெழுந்து வருவதற்கான பல தத்துவங்களை சொல்லியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை முறையில வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் பேசாத இந்த தற்குறிகள்
இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வெளில கொண்டு வந்துட்டோம், நாங்க கொள்கை தலைவராக வச்ச பிறகாகத்தான் அம்பேத்கர் என்ற பேரே வெளியில தெரிஞ்சது அப்படின்னு உருட்டுறானுங்க. இதுல இன்னொரு விடயம், நம்ம சிறுத்தை குட்டிகள் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் வந்து நாங்க தாங்க வெளில கொண்டு வந்தோம், எங்களால தாங்க அம்பேத்கரை வெளியில சொன்னாரு. உண்மையிலே இவர்கள் அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிறார்களா சிறுமைப்படுத்துகிறார்களான்னு தெரியல. அம்பேத்கர் வந்து ஒரு மகான், பல யுகங்களுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஒரு மகான். அவர் அப்பேற்பட்ட ஒரு புனிதர். அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளை முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடியவர். விடுதலை அடைந்து சுதந்திர இந்தியாவில் அனைவரும் கொண்டாடி தீர்த்து கொண்டிருந்த அந்த சமயத்துல இருட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கொலியில படிச்சுட்டு இருக்காரு அம்பேத்கர். அப்ப போய் எல்லாரும் கேட்கிறாங்க, எம்பா விடுதலை கிடைச்சிருச்சு, எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்களே, நீங்க ஏன் கொண்டாடல அப்படின்னு கேட்கும்பொழுது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, இவர்கள் விரும்பிய விடுதலை கிடைத்து விட்டது, வெள்ளைக்காரனுங்கிட்ட இருந்து இவர்கள் விரும்பிய விடுதலை கிடைத்து விட்டது. நான் விரும்பிய விடுதலை என் இன மக்களுக்காக, என் சமூக மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களின் அந்த விடுதலை இன்று வரை கிடைக்கவில்லை, அது கிடைக்கும் வரை நான் படித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் அம்பேத்கர். அந்த அளவுக்கு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டவர். எப்படியாவது இந்த மக்கள் வந்து வெளியில வந்துடணும், சனாதனத்திலிருந்து விடுபட்டுறணும் அப்படின்னு சொல்லி போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அம்பேத்கர் எங்களுக்கு மட்டும்தாங்க சொந்தம், அம்பேத்கருக்கு நாங்க மட்டும்தான் உரிமை கொண்டாடுவோம், அவர் பிறந்த சமூகத்தில் பிறந்ததுனாலே அம்பேத்கர் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடினாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அம்பேத்கரை போற்றி அம்பேத்கரை கொண்டாடி தமிழகம் முழுக்க அதிக இடங்கள்ல அம்பேத்கர் சிலையை நிறுவி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியாலே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களாலேயே தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் பெற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள். ஆனால் அவர்களின் கட்சியை சார்ந்தவர்களையே அம்பேத்கரின் சிலையை உடைக்க வைத்ததுதான் இந்த விசிகா செய்த சாதனை. ஏன் என்னாச்சு? அவர் வந்து ஒரு பொது தலைவர், அவர் இந்தியா முழுமைக்கான தலைவர், உலகம் முழுமைக்கான தலைவர், ஒடுக்கப்பட்ட சமூகம் மீண்டு எழுவதற்கான ஒரு தலைவர். ஆனால் அவரை எனக்கு மட்டும்தாங்க சொந்தம், எங்களுக்கு மட்டும்தாங்க சொந்தம் கொண்டாடினதுனால அவன் பகை உணர்ச்சியில அம்பேத்கர், இவர்கள் மேல இருந்த கோபத்தை அம்பேத்கர் மீது காட்டக்கூடிய ஒரு காலத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க. அது தானா உருவாக்கு, இவர்கள் உருவாக்கினார்கள். இதுதான் உண்மை. இப்போ அம்பேத்கரை பின்பற்றுகிறவங்க அம்பேத்கரை பின்பற்றும், சனாதனத்தை ஒழிப்போம், சமூக நீதியை காப்பாற்றுவோம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலையை நாங்க வந்து பெற்றுக் கொடுப்போம் சொன்னா, ஏன் வேங்க வயல்ல பெற்றுக் கொடுக்கல? வேங்க வயல்ல ஏன் பெற்றுக் கொடுக்கல? இந்த யுகத்துல, இந்த 2026 காலகட்டத்துல ஒருவன் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துருக்கானா அவன் எவ்வளவு பெரிய மனநோயாளியா இருப்பான், அவனுக்கு ஏன் தண்டிக்க முடியல? பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் ஏன் நிற்கல? கூட்டணி கட்சிக்காக, கூட்டணி அரசுக்காக ஏன் முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டா பதில் இல்லை. இந்த காலத்துல ஒருத்தன் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டப்படுகிறான். ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இந்த மேல் பாதியில மட்டும் இல்ல, சேலம் வீரபாண்டியிலும் அதே நடக்குது. 18 பட்டி ஊரை கூட்டு வச்சு ஒருத்தனை அசிங்கமா திட்டுறான் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர். இதையெல்லாம் ஏன் கண்டிக்க முடியல? ஓசி பஸ்ன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஒரு தாசில்தார படிச்சு பட்டம் பெற்று ஒரு தாசில்தாரா வந்த ஒருவரை ஒரு அமைச்சர் நீ எஸ்சி தானு சொல்லி திட்டுறான். விசிகாவை சார்ந்த சேர்மனா இருக்கக்கூடிய திண்டிவனம் பகுதியில ஒரு கிளர்க்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான், அவன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்ன்றதுனாலே. இதை பத்தி எல்லாம் ஏன் வாய் திறந்து பேசல? ஏன் பேசலன்னா கூட்டணி போயிரும். நீங்க சனாதனம் சனாதனம் என்ன சொல்றீங்க? பாஜக கிட்ட மட்டும்தான் சனாதனம் இருக்கா? திமுக கிட்ட சனாதனம் இல்லையா? திமுக முழுக்க முழுக்க சனாதன அடிப்படையில் தான் செயல்படுகிறது. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பேர் தான் வேற. மற்றபடி பாஜக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இங்க திமுக செய்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி ஆளுதுங்க, 5 ஆண்டுகள் ஆட்சி முடியுது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆட்சியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் திமுக ஆண்டு இருக்கிறது. எந்த இடத்துல சாதி ஒழிச்சிங்க? சாதி ஒழிப்பதற்கான முயற்சி எங்க நடந்தது? எந்த இடத்துல சாதி முற்றிலுமா ஒழிக்கப்பட்டிருக்கு? எந்த கிராமத்துல வன்னியரும் பறையரும் ஒன்னா இருக்காங்க, பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்காங்க? காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? இல்ல. ஏன்னா அந்த விடுதலையை இவர்கள் பெற்றுக் கொடுக்கல. இவர்கள் விரும்புவது தனக்கான 2 சீட்டு 4 சீட்டு, அதற்கு அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது. உச்சகட்டமா அண்ணன் திருமாவளவன் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது சொல்றாங்க, நீங்க சிதம்பரத்தில் நிற்கும் போது உங்களுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமா, செஞ்சட்டும். வாக்குக்கு பணம் கொடுத்திருக்காங்க, கொடுக்கட்டும். நீங்க அதனாலதான் வென்று இருக்கீங்க, இருக்கட்டும். தன்னுடைய கூட்டணி கட்சி வெல்லணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அப்படின்றார். இது தவறு இல்லை. இதுல என்ன தவறு இருக்கிறது? அம்பேத்கர் சொல்கிறார், தவறு செய்வது மட்டும் குற்றம் இல்ல, தவறுக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றம் என்று அம்பேத்கர் சொல்றார். சொல்லட்டும் அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவர்கள்லாம் சமூக நீதி பேசி சாதியை ஒழித்து இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிறுத்த போறாங்க. இவர்கள் இருவருக்குமே இதை பேசுவதற்கான தகுதிகள் கிடையாது. யார் அம்பேத்கரின் வாரிசு என்றால், யார் அம்பேத்கரை பின்பற்றுகிறார்கள் என்றால், யார் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்கள் தான் அதை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் தான் அம்பேத்கரின் வாரிசு.
இதை நான் சொல்லவில்லை. அம்பேத்கர் தன்னுடைய இறுதி காலகட்டத்துல அவர் ரொம்ப மனவேதனையில் சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, என்னுடைய இடத்திற்கு வருவதற்கு தான் எனக்கு கீழே இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்களே தவிர நான் சொன்ன கொள்கைகளையும் தத்துவங்களையும் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தலைமை பொறுப்புக்கு நான் ஒரு தலைவராக வரணும், இந்த சமூகத்தை பயன்படுத்தி, இந்த கட்சியை பயன்படுத்தி நான் ஒரு தலைவராகணும்னு நினைக்கிறாங்களே தவிர என்னுடைய தத்துவத்தை பயன்படுத்தி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களின், பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு யாரும் விரும்பலை அப்படின்னு சொல்லி மனம் குமுறி இறுதி காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் பேசியது. இன்னைக்கு அம்பேத்கருக்கு சேவை செய்யணும்னு விரும்பினீங்கன்னா அம்பேத்கருடைய பேரை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. நீங்க அம்பேத்கரின் பிள்ளைகள்னு சொல்லி அம்பேத்கரை இழிவுபடுத்தாதீங்க. அம்பேத்கரை இந்த உலகம் போற்றணும்னா அவருடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.